உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குடமிளகாய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடமிளகாய் சாதம் செய்யறதுக்கு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுப்போம், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுப்போம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது கூடவே நம்ம முந்திரியும் வேர்க்கடலையும் போடலாம். போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால கடைசியாக அதை பொரிச்சு போட்டுப்போம். இப்போ வெங்காயம் நான் 2 வெட்டி வச்சுருக்கேன், நல்ல சின்ன சின்னதாக மெல்லிசாக. அதை இதில் சேர்த்து அது கூடயே நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும் கிடையாது, கொஞ்சம் அந்த கலர் மாறினா போதும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுப்போம். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இப்போ இதையும் லேசாக கொஞ்சம் ஒன்று சேர்த்து வதக்கிக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லாயிருக்கும். இந்த சாப்பிடும்போது நடுவில் கடிச்சோன்னா இந்த இதெல்லாம் நல்லா இருக்கும், இஞ்சியெல்லாம் அந்த வாசத்தோட. இப்போ நான் ஒரு குடமிளகாய் எடுத்து நல்ல நைஸாக வெங்காயம் வெட்டி அளவுக்கே வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு வெட்டினா தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில் மட்டும் நல்லா இருக்கும், பெருசாக வெட்டினா நல்லா இருக்காது. இதே மாதிரி வெட்டி இதை லேசாக வதக்கிக்கங்க போதும், ரொம்ப வதக்கிட்டா அது நல்லா இருக்காது. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குடமிளகாய் அரை வேக்காடு இருந்தால் தான், நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் சாப்பாட்டோடு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால் இந்த அளவு வதக்கிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுடுவோம். இப்போ இந்த அளவு வெந்தாலே நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள்ல ஆட் பண்ணலாம். இப்போ இந்த அளவு கொஞ்சம் பரட்டிக்கங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இது போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். சாம்பார் பொடி போட்டால் இந்த சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம எல்லாமே கலந்து போட்டிருக்கோம்ல, அதனால அது போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா கிளறிக்கங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டா சரியாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த காரம் நமக்கு கொஞ்சம் பத்தலைன்னா அதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன், அது ரொம்ப காரம் இருக்காது. அதனால ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் சாதம் வடித்து நல்ல விதையாக சாதம் எடுத்து வச்சுருக்கேன். எப்போதும் வடிக்கிற சாதம் தான், நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை 1 கப்பை எடுத்து நல்லா இந்த மாதிரி உதிரியாக கையில் இது பண்ணி உதிர்த்து விடுங்க. அப்போ தான் இதுக்கு நல்லா இருக்கும் சாதம். இப்படி உதிரியாக சாதம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குழைவாயிட்டாலாம் நல்லா இருக்காது. இப்போ அந்த சாதத்தை போட்டுட்டு நல்ல சூடு வர்ற அளவுக்கு கடாயிலே நல்லா கிண்டுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு இது பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு எலும்பிச்சம்பழம் கட் பண்ணி அதில் ஒரு கொஞ்சமாக பிழிஞ்சா போதும். ரொம்ப லைட்டாக பிழிஞ்சா, அந்த லைட்டான புளிப்போடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அதை பிழியறது. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி விடுங்க. எல்லா சாப்பாடெலாம் நல்லா கிளறியாச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சு அதில் தூவிக்கங்க. எந்த அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க நீங்கள் கொத்தமல்லி. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு நம்ம எடுத்து கீழே வச்சுப்போம். இப்போ நான் 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி நல்ல 1 ஸ்பூனுக்கு மேலே கூட முந்திரியும் வேர்க்கடலையும் எடுத்து அதில் நல்லா பொரித்து அதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் இதை முன்னாடியும் பொரித்து போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகிடும், கடைசியாக போடும்போது நல்லாயிருக்கும், நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதுக்காக தான் கடைசியாக போடுறது.
இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறிடுங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி. 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம். சாதம் மட்டும் வடித்து வச்சுருந்தோன்னா இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.